இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பான அயர்ன் டோம் சுமார் 86% வரை இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திறன் பெற்றது என்று இஸ்ரேலிய உளவு அதிகாரி ஏற்படுத்திய ஆல்மா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சென்டர் தகவல் தெரிவித்துள்ளது. லெபனான் எல்லையில் அமைந்துள்ள இந்த ஆராய்ச்சி மையத்தில் பாதுகாப்பு நிபுணராக பணிபுரியும் ஜோ லெவோனிக் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அவருடன் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் இஸ்ரேலில் இருந்து நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். லெபனான் பார்டரில் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் இங்கேயும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. சுமார் 4000 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி எப்போ இஸ்ரேலை தாக்குனாங்களோ அப்போதிலிருந்து லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லாவோடவும் இஸ்ரேல் மோதி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டால் தானே சரியா இருக்கும். இப்போ நாம் ஒரு பார்டரில் இருக்க ஒரு பில்டிங்க்கு வந்திருக்கோம். இது இஸ்ரேல் ராணுவ உளவுத்துறையால் கட்டமைக்கப்பட்டது, அந்த அதிகாரியால் கட்டமைக்கப்பட்டது. அதில் இவங்க ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியவங்க. இவங்க கிட்ட நாம கேட்போம். இன்ஃபேக்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த அயர்ன் டோம் அப்படின்னாலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அந்த இமேஜ் கொஞ்சம் சேதமடைந்து விட்டது. அயர்ன் டோம் இஸ்ரேலுக்கு உண்மையிலேயே கை கொடுக்கிறதா என்பதை கேட்போம். மேம், பிஃபோர் October 7 the image of the Iron Dome was so high. But after October 7 when Hamas attacked Israel, the image of Israel's Iron Dome has gone down. So does the Iron Dome really help you? Really help Israel? The Iron Dome is doing an extraordinary job. If you look at what took place in June in the 12-day war with Iran, it had about 86% success rate with missiles, ballistic missiles, and Israel also intercepted 99% of the UAVs coming from Iran. October 7 with Hamas was much less an issue of rockets. The rockets were a distraction. The damage that was caused was because of the invasion, people coming and shooting and killing people. It had nothing to do with Iron Dome. It wasn't a failure of Iron Dome. Also with Hezbollah, and for many months we were being attacked from both the north and the south. And Iron Dome did a very successful job of intercepting. Yes, as I mentioned, it has less success with anti-tanks, with UAVs, but it's still, its success rate is very high, and it actually been improved during these 2 years. We see great improvement, and there's also other systems that are being developed at the moment.